அடர்ந்த காட்டுக்குள் ஒரு தாய்க்குருவியும் அதன் சின்ன சின்ன குட்டி குருவிகளும் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன. அந்த காட்டின் அருகே உள்ள ஊரில ஒரு குட்டி பையன் தினமும் பள்ளிக்குச் செல்லும் வழியில் இந்த குருவிகளை பார்த்து கொண்டே போவான். ஒரு நாள் அந்த குட்டி குருவிகளை பார்த்ததும் அவனுக்குள் ஒரு ஆசை வந்தது. அட, எவ்வளவு அழகா இருக்குது என்று நினைத்தான். யோசிக்காமலே அந்த குட்டி குருவிகளை பிடித்து வீட்டுக்கு கொண்டு வந்தான். வீட்டில் ஒரு சின்ன கூண்டுக்குள் அவற்றை அடைத்து வைத்தான். அந்த நிமிஷத்திலிருந்து வெளியிலிருந்த தாய்க்குருவி தன் குட்டிகளைத் தேடி அழுது கொண்டே பறந்து திரிந்தது. ஒரு நாள் அந்த குட்டி பையனின் அம்மா வீட்டிலிருந்து வெளியே போகும்போது ஒரு அழுகை சத்தம் கேட்டது. அவள் அருகில் சென்று பார்த்தாள். கூண்டுக்குள் அந்த குட்டி குருவிகள் அம்மாவை தேடி அழுது கொண்டிருந்தன. அம்மா மெதுவாக கேட்டாள், "ஏன் அழுறீங்க?" "உங்க மகன் எங்களை எங்க அம்மாவிடமிருந்து பிரிச்சு இந்த கூண்டுக்குள்ள அடைச்சிட்டான். அம்மாவை பிரிஞ்சு எங்களால இருக்க முடியல, அதனால்தான் அழுறோம்." அந்த அம்மாவின் கண்கள் கலங்கின. அவள் தன் மகனை அடைத்து மெதுவாக சொன்னாள், "மகனே, நான் இப்போ உன்னை விட்டு போறேன்னா உனக்கு எப்படி இருக்கும்?" அந்த குட்டி பையன் ஓடி வந்து அம்மாவை கட்டிப்பிடித்து, "வேண்டாம் அம்மா, என்னை விட்டு போகாதே" என்று அழுதான். அப்போது அம்மா சொன்னாள், "உனக்கு எவ்வாறு உன் அம்மாவை பிரிஞ்சு இருக்க முடியலையோ அதுபோலத்தான் இந்த குட்டி குருவிகளுக்கும் தங்கள் அம்மாவை பிரிஞ்சு இருக்க முடியாது." அந்த நிமிஷம் அந்த குட்டி பையனுக்கு தன் தவறு புரிந்தது. அவன் மெதுவாக கூண்டை திறந்து, "என்ன மன்னிச்சிடுங்க" என்று மனசார சொன்னான். குட்டிக் குருவிகள் சந்தோஷமாக வெளியே பறந்து தூரத்தில் காத்திருந்த தாய்க்குருவியிடம் போய் சேர்ந்தன. தாய்க்குருவியும் குட்டிகளும் மீண்டும் சேர்ந்து மகிழ்ச்சியாய் பறந்தன. அந்த குட்டிப் பையனுக்கு ஒரு விஷயம் ஆழமாக புரிந்தது. எந்த உயிருக்கும் அம்மாவிடமிருந்து பிரிவு தாங்க முடியாத வலியை கொடுக்கும். கருணைதான் உண்மையான மனிதத்தனம் என்று அந்த குட்டிப் பையன் உணர்ந்தான். இந்த குட்டி கதைய உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சின்ன குருவிகளுக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.